ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி குருமான்னு சொல்லலாம். வாங்க இந்த சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய குருமாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவி செய்ய போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு எல்லாம் கால் ஸ்பூனு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு எல்லாம் வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதையும் கலந்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 தக்காளி பெரிய சைஸில் வெட்டி போட்டிருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டும்போது சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவும் ஸ்வீட் பொட்டேட்டோவும், எல்லாரும் பொட்டேட்டோ மட்டும்தான் போட்டு ரெடி பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இது உருளைக்கிழங்கு, இது சக்கரவள்ளி கிழங்கு, ரெண்டுத்தையுமே போட்டுக்கலாம். ஒரு கை வெள்ளை கொண்டக்கடலை வேக வச்சதை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யாருமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்க மாட்டீங்க இது வரையும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் இது கொதிச்சு வந்துடுறோம். கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் கொதிச்சிச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். நம்மளோட டக்குன்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு குருமா. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, நான் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.